Hello viewers, welcome back to our channel தரங்கை பிரதேஷ். இன்றைய பதிவில் பார்த்தா நம்ம வாசலில் கோலம் போடுறவாசி அதனால் நமக்கு என்ன பலன்கள் இருக்குங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதிகாலை நேரம், அதாவது பிரம்ம முகூர்த்த நேரம் பார்த்தா மகாலட்சுமி தாயார் வீதியில் வலம் வருவதாக ஒரு ஐதீகம் இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம எழுந்திரிச்சு வீடு வாசலை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மங்களகரமாக வாசலில் சாணம் தெளித்து கோலம் போட்டு வச்சுருந்தா அந்த வீட்டில் மகாலட்சுமி குடிக்கொள்வாள் என்பது நம்மளுடைய முன்னோர்களோட ஒரு பெரும் நம்பிக்கையாகவே இருந்திருக்கு. நம்மளுடைய முன்னோர்களும் இதை கடைப்பிடித்து வந்திருக்காங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நம்ம பச்சரிசி மாவை பயன்படுத்தி யாரும் கோலம் போடுறதில்ல. ஆனால் கோல மாவில் பச்சரிசி மாவை கலந்து கோலம் போட்டால் கோலம் பார்க்குறதுக்கு நல்லா பளிச்சுன்னு தெரியும். எறும்பு இந்த போல் உயிரினத்துக்கு நமக்கே தெரியாமல் காலையிலே நம்ம ஒரு தர்மம் செய்கிறது போல் இருக்கும். இது போல் செய்கிற தர்மம்லாம் நம்மளுடைய கர்ம வினையை குறைக்கும்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. எந்த வீட்டில் நல்லா வீடு மங்களகரமாக இருக்குதோ அந்த வீட்டுக்கு துர்சக்திகள் வராதான். நேர்மறையாற்றல் அதிகமாகவே இருக்கும். ஒரு வீடு அழகாக சுத்தமாக இருக்கிறதாலே அந்த வீட்டை கண்டிப்பாக மகாலட்சுமி வந்துடுவாள். மகாலட்சுமியை பொறுத்தவரை அவளுக்கு சுத்தம் தான்ங்கிறது முக்கியங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயந்தான். கோலம் போடுறவாசி பார்த்தா அறிவியல் ரீதியாகவும் நிறைய சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய கற்பனை திறன்கிறது அதிகமாக மேம்படுமா, நம்ம விரலுக்கும் ஒரு வித பயிற்சியை ஏற்படுத்தும். அப்புறம் மெயினாக நம்மளுடைய மனசு ஒருநிலைப்படுன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. காலையிலே எழுந்துருச்சு நிறைய பேர் இன்றைக்கி மன நிம்மதிக்காக நிறைய வேலைகள் நாம் செய்கிறோம். நிறைய யோகா ஒர்க் அவுட் நிறைய பண்ணுறோம். ஆனால் அதுக்கு பதிலாக இதே போல் வீட்டு வேலை சின்ன சின்ன வேலைகளை நான் செஞ்சது நம்ம பயிற்சி செய்கிறதுக்கு சமமாகவே இருக்கும். கோலம் போடும்போது பார்த்தா நம்ம கீழே குனிஞ்சு வளைஞ்சு நெளிஞ்சு தான் கோலம் போடுறோம். அதுவே ஒரு விதமான பயிற்சின்னு சொல்லி அறிவியல் ரீதியாக குறிப்பிட்டிருக்காங்க. கோலம் ஒரு தெய்வீக தன்மையை கொண்டுட்டு வரதை விட நம்ம வீட்டுக்கு ஒரு விதமான ரொம்ப அழகாகவும் இருக்கும். இது நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். என் வீட்டில் பார்த்தா அந்த கோலம் போடலைன்னா எனக்கு வீடு பார்க்குறதுக்கே ஒரு நல்ல தோற்றத்தோடவே தெரியாது. அவ்வளோ நம்ம கோலம் போட்டுட்டு அந்த கோலத்தை தாண்டி வீட்டை விட்டு வெளில போயிட்டு உள்ளே வரும்போது பார்த்தா நம்மளுடைய கண் முதல்ல பார்த்தா அந்த வீட்டு வாசலில் உள்ள கோலத்தை அழைக்கக்கூடாது. ஐயோ அழகாக இருக்கே அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு எப்பொழுதுமே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எனக்கு காலையிலேயே இந்த வேலை செய்யுது. எனக்கு ஒரு மன நிம்மதியை அதிகமாகவே தருது. இப்போ நான் இந்த கோலத்தை பார்த்தா மஞ்சத்தூளோ குங்குமமோ பயன்படுத்த எப்பொழுதும் மங்களகரமாக தெரியும்னு சொல்லிட்டு கலர் கோலப்பொடி மஞ்சள் கலரும் சிவப்பு கலரும் என்னோட எல்லா வீடியோவும் பார்க்குறவங்களுக்கு தெரியும். எப்பொழுதுமே இந்த கலர் பொடியை நான் பயன்படுத்தி அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சது போல் வச்சுருவேன். அதே போல் காலைல கோலம் போட்டோன்னே வெளியிலே துளசி மாடம் இருக்குவாசி துளசி மாடத்தை அந்த இடத்துலையும் க்ளீன் பண்ணி கோலம் போட்டுட்டு தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணுவேன். குளிச்சுட்டு தான் வழிபாடு பண்ணணுமான்னு கேட்டால் நமக்கு தெரியும் நம்ம சுத்தமாக இருக்கோமா இல்லையான்னு. சுத்தமாக இருந்தால் கை காலெலாம் முகலாம் கழுவிட்டு தாராளமாக விளக்கேற்றி வழிபாடு பண்ணலாம். இந்த வேலையெல்லாம் நான் முடிச்சுட்டு டெய்லியுமே தூபம் காலையிலே காட்டிடுவேன். காட்டும் போது நம்ம வீட்டுக்கு ஒரு நல்ல தாட்ஸு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வர மாதிரி இருக்கும். நல்லா அந்த நறுமணம்ங்கிறது நமக்கு ஒரு கோயில் போன்ற ஒரு தோற்றத்தை நம்ம வீட்டிலேயே காலையே வேலையிலே கிடைக்கும் போது மனசுக்கு ரொம்ப அமைதியாக இருக்கும். எல்லாருக்குமே வீட்டை அழகாக வச்சுக்கணுங்கிறது எல்லாருடைய ஆசையும் தான். கண்டிப்பாக இந்த தகவலும் இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தரங்கை பிரதேஷ்ங்க சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.